அப்போ ஆரோக்கியமான உணவு தரணும் அப்படின்னு நீங்கள் எடுத்த முயற்சி வந்து ஒரு நல்ல முயற்சி. அதான் சார், இப்போ கான்செப்ட் என்னென்னா இந்த உணவே மருந்துங்கிற கான்செப்டில் தான் நம்ம முன்னெடுத்து இருக்காங்க சார். ஸோ கொடுக்கக்கூடிய ஃபுட் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிறுதானியங்களும் நம்ம பாரம்பரிய அரிசியும் கீரைகள் காய்கறிகள் கண்டிப்பாக இன்றைக்கி நிறையா மக்களுக்கு போய் சேரணும். இன்றைக்கி இந்த உணவில் பார்த்தீங்கன்னா காய்கறியே மறந்துட்டாங்க, சும்மா ஒரு ஸ்பூன் வச்சு காய்கறி சாப்பிட்றாங்க, ரைஸ் அதிகமாக வைக்கிறாங்க. இப்போ நாங்கள் எங்கள் ஹோட்டலில் என்ன பண்ணுறோம்னா காலையில் கொடுக்குற இட்லி கருப்பு கவுனியில் இட்லிங்க சார், மாப்பிள்ளை சம்பாவில் இடியாப்பம், வரகு அரிசியில் பொங்கலுங்க, தோசையில் பார்த்தீங்கன்னா நம்ம முடக்கத்தான் கீரையில் தோசை அந்த மாதிரி சார், சாம்பார் தேங்காய் சட்னி, இன்னொரு சட்னி பார்த்தீங்கன்னா பேரடையில் ஒரு சட்னி. அந்த மாதிரி மக்கள் மறந்த பழைய மூலிகைகளையும் காய்கறிகளையும் எங்கள் உணவில் மெயினாக கொண்டு வர போகிறாங்க சார். மதிய லஞ்சில் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸுங்க சார். அந்த ஒயிட் ரைஸும் பார்த்தீங்கன்னா பாரம்பரிய ரைஸில் கொடுக்குறோம், ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற ரைஸில் கொடுக்குறேங்க சார். காய்கறி தான் அதிகமாக கொடுக்க போகிறாங்க சார். காய்கறியில் ஒரு பொரியல், ஒரு அவியல், ஒரு கீரை கூட்டு, அப்புறமேல் ஒயிட் ரைஸ் விடுங்க சார். காரத்துக்கு பார்த்தீங்கன்னா கூட வடை கூட வாழைப்பூவில் வடை. ஸோ கொடுக்குற எல்லா பொருளையுமே ரெகுலராக சாப்பிட்ற ஃபுட்டாக தான் இருக்கும். ஆனால் எல்லாமே வந்து பாரம்பரியமாக நம்ம மறந்த உணவு வகைகள் வரப்போகுது. இது ஒரு மக்களுக்கு போய் சேர்ந்து போகணுன்னு ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கோம். அதேமாதிரி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டில் நம்ம நீராகாரம்னு சொல்லுவோம். அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா பாரம்பரிய ரைஸில் முதல் நாளே அதை சாப்பாடு வச்சு வடிச்சு மார்னிங் அதை வந்து பழைய சாதம்னு சொல்லுவோம் அந்த காலத்தில். இப்போ நான் அதுக்கு பேர் வந்து அமிர்த கரைசல்னு சொல்கிறோம். காலையில் கம்பல்சரி அந்த ப்ரோபயோட்டிக் தயிர் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஃபஸ்ட்டு அவங்க அதை குடிச்சிட்டு அப்புறம் டிஃபன் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து அவங்க ரொம்ப எனர்ஜியாக இருக்கும். மதிய லஞ்ச்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜி ட்ரிங்க் கொடுப்போம் சார். அதில் பார்த்தீங்கன்னா முருங்கை விதை, பெருநெல்லி, பீர்க்கங்காய் சாறு, லெமன் சாறு எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். அதை அவங்க ட்ரிங்க் சாப்பிட்டுட்டு அப்புறமேல் ஃபுட் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். நைட் டின்னர்லேயும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நாட்டு காய்கறிகளில் சூப்புங்க சார். அந்த சூப் குடிச்சிட்டு அப்புறம் அவங்க டிஃபன் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அந்த டின்னர்லேயும் பார்த்தீங்கன்னா கோதுமையில் பரோட்டா, ராகியில் வந்து அடை, அந்த மாதிரி ஒரு ஹெல்த்தி ஃபுட்டாக தான் கொடுக்குறாரு சார்.